பிறந்த பிறகு மகாபாரதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த குழந்தை ஒரு ரியாக்ஷனே இல்லாமல், ஒரு குழந்தை அழ வேண்டும், மூச்சு விட வேண்டும், அந்த மாதிரி ஒரு பேராமீட்டர்ஸ் தெரியல. அங்கே இருந்த வைத்தியர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது ரொம்ப வினோதமான ஒரு குழந்தையாக இருக்கின்றது, இருக்கோன்னு தெரியறது, ஆனால் ஒரு அடையாளமே இல்லையே. அப்போது வந்த ரிஷிகள்லாம் சொல்கிறா, எவன் ஒருவன் பிரம்மச்சாரியோ, எவன் ஒருவன் உண்மையே பேசி உள்ளானோ, இந்த 2 கண்டிஷன் இது சஃபைஸ் பண்ணக்கூடியவர் யாராவது இந்த குழந்தையை தீண்டினால் இந்த குழந்தை பிழைக்கலாம். அப்போ வந்தவர்களுக்கே சந்தேகம், ஏன்னா ரிஷிகளுக்கே சந்தேகம், நம்ம உண்மைதான் கடைசியில் பேசியிருக்கோம், ஏன்னா தொட்டு பழக்கலைன்னா அது பெரிய தப்பாயிடும். அப்போ கிருஷ்ணர் கையில் கொடுக்குறா. ஆனால் கிருஷ்ணர் கையில் கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரு அவநம்பிக்கை, ரெண்டுமே இவருக்கு பொருந்தாது. பிரம்மச்சாரியாக இருக்கணும், பொய் சொல்லியிருக்கக்கூடாது. மாலாய் பிறந்த நம்பியை மாலையே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு ஆண்டாள் பாசுரம். பொய் சொல்லவே முடியாது. ஏலா பொய்கள் உலகத்தில் பொய்களை சொல்லுமாறு பட்டியலிட்டால் அது அனைத்தையும் பூர்த்தி செய்வான் கண்ணன்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார்.